அன்பர்களே, 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி? பாஜகவிற்கு சரிவா? பார்ப்போம் வாருங்கள். அதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக சில தகவல்கள். கடந்த பல நாடாளுமன்ற தேர்தல்கள் நாடு முழுவதும் 3 முனை போட்டி, 4 முனை போட்டி, 5 முனை போட்டி என போட்டிகள் நடைபெற்றன. 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் நாடு முழுவதும் பாஜக தலைமையில் ஒரு அணி, காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி, மூன்றாவது அணி என மும்முனை போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகளில்தான் பாஜக தனித்து அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் அரசியல் சூழல் சற்று மாறியே இருந்தது. பாஜக தலைமையில் சில கட்சிகள் இணைந்து என்டிஏ கூட்டணி என்ற ஒரு அணியும், பாஜகவின் அதிரடி வளர்ச்சி திட்டங்களால் பாதிக்கப்பட்ட நாடு முழுவதும் உள்ள 32ற்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இணைந்து காங்கிரஸ் தலைமையில் INDA என்ற கூட்டணியும் உருவானது. தொடர்ந்து பல தேர்தல்களில் மும்முனை போட்டியை சந்தித்து வந்த இந்திய பாராளுமன்ற தேர்தல் சில மாநிலங்கள் தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கும் நேரடி போட்டியே நிலவியது. இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பரபரப்போடு எதிர்பார்க்கப்பட்ட இந்த தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. பாஜக தலைமையிலான NDA அணி 291 இடங்களை பெற்று பெரும்பான்மையை தாண்டியுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான INDA கூட்டணி 235 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. பாஜக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 241 இடங்களை தனித்து பெற்றுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் அணியில் காங்கிரஸ் வெறும் 99 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. இதில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, பாஜக அணியில் பாஜக தனித்து பெற்ற 241 இடங்களை விட காங்கிரஸ் அணி மொத்தமாக பெற்ற இடங்கள் குறைவு. ஆனால் பாஜக தனித்து தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து கட்சி கூட்டணியை விட அதிக இடங்களை பெற்றுள்ளது என்பது மிகப்பெரிய வரலாற்று சாதனை. ஆகவே இந்த தேர்தல் பாஜகவிற்கு வேண்டுமென்றால் எண்ணிக்கையில் சற்று சறுக்கலாக இருக்கலாமே தவிர பாஜகவிற்கு இது மிகப்பெரிய சாதனையே. நேருவின் சாதனையை முறியடித்து நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையாக பதவி ஏற்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றியே.